மூளையுடைய பகுதி வென்ட்ரல் பாலிடம்னு ஒரு இடம். அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடும். டிப்ரெஷன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இது ரொம்ப கஷ்டமாயிடும், ஃபங்க்ஷன்லெஸ் ஆகிடும். நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ்னு ஒரு இடம், அது பிரமாதமாக இருக்கும் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயில். அதாவது எனக்கு யாராவது பாராட்டுக்கள், எனக்கு இப்போ நல்ல ஒரு பரிசு கொடுக்குறாங்க, நான் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஒரு மேலே உயர்றேன், இந்த மாதிரி சமயத்தில் இந்த இடங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். இந்த பயிற்சி பண்ணும்பொழுது நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸும் வென்ட்ரல் பாலிடம் இந்த மாதிரி ரிவார்டு ஏரியாலாம் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலை இருப்பீங்கன்னா, கிரிக்கெட்டில் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் டெஸ்மாண்ட் ஹெயின்ஸும் கார்டன் கிரீனிட்ஜும் 2 பேரும் வருவாங்க, 2 நாள் ஆடுவாங்க வெஸ்ட் இண்டீஸில். நமக்கு ஒன்றுமே இவங்க அவுட்டாகவே ஆக மாட்டாங்க. அப்புறமா மேட்சை முடிச்சிடுவாங்க. டொக்கு மொதல் பால்லேருந்து அடிச்சுன்னு இருப்பாங்க. எனக்கு என்னன்னா இது ஒன்று எந்த ரப்பராலையும் அழிக்க முடியாதான்னு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு 10 ஓவர் இருக்கணும், அப்போ தான் செட்டில் ஆகும். அப்போ தான் ஒரு இது பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு 10 ஓவர் செட்டில் ஆன பேட்ஸ்மேன் மாதிரி. ஏன்னா அவருக்கு பால் செட்டில் ஆகிட்டான்னு வச்சுங்க, ஒரு 50க்கு மேலே போயின்னு இருக்கான் ஒரு கிரிக்கெட்டர் போயின்னு இருக்கான்னா, கிரிக்கெட் பால் ஃபுட்பால் மாதிரி தெரியுமா, சுத்த ஆரம்பிப்பாங்க.